ரெண்டுல சில இதுல வந்து ஒரு மாதிரி இருக்கு. அவுட்டோர்ல இப்ப நீங்க எதுல எடுத்திருக்கீங்கல்ல, என்ன புது போனா கொடுங்க. iQOO Z9X. இப்போதானங்க Z9 வந்தது. நம்ம ஷார்ட் பண்றதுக்குள்ள 3 பாயிண்ட் போயிட்டாங்க. ஃபுல் வீடியோ கூட பண்ண முடியல, அதுக்குள்ள Z9X வந்துருச்சா? ஓகே, ஃபோன் அப்புறம் பார்ப்போம். கேஸ் இப்போ ஒரு ஃபோன் வந்து இப்போதான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இதெல்லாம் எதுவுமே இல்லையா? இதை பார்த்தோம் அப்படியே ஆச்சரியமாகுது. பேப்பர்ஸ், டைப் A to டைப் C கேபிள், 44 வாட்ஸ் அடாப்டர், செமஜெக்டர். அப்படியே எத்தனை ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணாலும் அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த பால் பச்சை கலர் தான் கிட்டத்தட்ட அதுலயும் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்கு. இந்த கேமரா மாடல் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பழைய அந்த நோக்கியா மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீல் கொடுக்குது. மொத்தத்தில் ஒரு கேமரா, இது 2 கேமரான்னு கணக்கு காமிக்க போறாங்க. ஸ்கிரீன் கார்டெலாம் ஒட்டி வந்திருக்கு. இது நல்லா இருக்குங்க டிசைனு. சரி ரைட்டு, யூஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். பார்க்க மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம். 1 week later. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணையில அதோட விலை வந்து எப்படியும் ஒரு 15 to 18,000 ரூபாய் வரும்னு நினைச்சேன். ஏன்னா ஃபோன் பார்க்க லுக்கு நல்லா இருந்துச்சு, கையில் எடுக்கிறப்ப அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, கிரிப்பாவும் இருந்துச்சு. 3.5mm ஜாக் இருக்கு, பஞ்ச் ஹோல் இருக்கு, பேட்டரியும் 6000 mAh கொடுத்து நல்ல ஸ்லிம்மா பண்ணிருக்கான், வெயிட்டும் ஓரளவு ரீசனபிளா பண்ணிருக்கான் அப்படின்றப்ப வரும்னு நினைச்சேன். பட் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 13,000 ரூபாயா? 13,000 ரூபாய்க்கு டேய் என்னடா என்னென்னமா பண்ணிருக்கீங்க அப்படியும் ஃபீல் ஆச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியும் ஃபீல் ஆச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த ஃபோன் 13,000 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு வருது, என்ன அப்படி சூப்பரா பண்ணிருக்காங்க, என்ன மொக்கையா பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் விளாவரியா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட ஹைலைட்ஸ். அதை ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 6000 mAh பேட்டரி. ஏன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் திக்னஸ் வந்து ஓரளவு ஸ்லிம்மா பண்ணிருந்தாங்க, வெயிட்டும் ஓரளவு ரீசனபிளா 199 கிராம் தான் வந்திருந்தது. கையில் எடுக்கிறப்பையும் இதோட வெயிட்னாலே பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. நம்ம நினைக்கிற அளவுக்கு ஓவர் பில்டப் இல்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஏஜி ஃபினிஷ், இந்த விவோ எல்லாம் பார்த்துருப்போம்ல ஏஜி கிளாஸ்னு, அந்த ஃபினிஷ்ல வந்து கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு ஒரு பிளஸ். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இந்த போனை யூஸ் பண்ணாலும் பேட்டரி ஹெல்த் வந்து ஒரு 20% தான் குறையும், 80% மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி iQOO சொல்றாங்க. பட் ஒரு பட்ஜெட் போனை 4 வருஷம் யார் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் லேப் கண்டிஷன்ல அவங்க செக் பண்ணி சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தான். பேட்டரி யூசேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க அடிச்சு துவைச்சு யூஸ் பண்ணா கூட ஒரு 1.25 நாள் வந்து இருக்கும். 1.25 நாள்னா ஒரு நாள் போக நீங்க தூங்கி எந்திரிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியில கொஞ்சம் சார்ஜ் நிக்குது. சோ அப்படி பார்க்கையில பேட்டரி இந்த விலைக்குள்ள ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ரெண்டாவது ஹைலைட் இதோட ப்ராசஸர். அதாவது ஒரு 13,000 ரூபாய்க்குள்ள ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 5.5 லட்சத்தை தாண்டி போகும். இப்பெல்லாம் 20,000 30,000 போன்ல 5.5 லட்சம் தான் பெஞ்ச்மார்க்ஸ் வருது. சொல்ல போனா அதை விட கம்மியா வருது. So இவன் 13,000 ரூபாய்க்கு 5.5 லட்சம் பெஞ்ச்மார்க்ஸ். ஸோ நாட் ஒன்லி பெஞ்ச்மார்க்ஸ், யூஸ் கேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ண நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் இவங்க சொல்றது என்ன அப்படின்னா 27 ஆப்ஸ் வரையும் உங்களால் பேக்ரவுண்ட் வந்து ரன் பண்ணிக்க முடியும். அப்போ கூட எந்த ஹேங்கும் ஆகாதுன்னாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் ட்ரை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஈவன் கேமிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நம்ம என்ன விளாட போறோம், BGMI COD இதெல்லாம் ஒரு மாடரேட் செட்டிங்ஸ்ல வச்சு விளாண்டீங்க அப்படின்னா கேமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப நேரம் விளாண்டாலும் பெருசா ஹீட்னு சொல்ல முடியாது, லைட்டா பாத்தீங்கன்னா அந்த வார்ம் ஃபீல் எல்லா போன் மாதிரி இதுலயும் இருக்கு. கூடவே இந்த கேமிங் மோட் இருக்கு, அதுல இருக்க அந்த கேமிங் ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த 4D வைப்ரேஷன் சொல்லிட்டு 25,000 30,000 iQOO போன்ல பார்ப்போம்ல அதுவும் இருக்கு. பட் இந்த டாப் அண்ட் iQOO போன்ல இருக்கிற அளவுக்குலாம் ஃபீல் ஆகல. ஓகே, iQOOல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேமிங் மோட் கொடுத்தாங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் கொடுப்பாங்கல்ல, அதுவும் இந்த விலைக்குள்ள இருக்கு. பேட்டரி மாதிரியே இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50 மாசம் வரையும் இதுல வந்து பெருசா எந்த லாகும் ஆகாது, பஞ்சாயத்தும் ஆகாதுன்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவங்க சொல்றது லேப் கண்டிஷன். ஸோ நம்மளோட யூஸ் கேஸ்னு வரையில நம்மளோட ரப்படி அடிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மாறதான் செய்யும். பட் இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேஷன் இருக்கு, சோ அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றத மேபி நம்ம நம்பலாம். பட் நம்பிக்கையை கெடுக்காத வரையும் சரி பார்ப்போம். அதர் தென் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது தவிர 8 5G பேண்ட் இருக்கு, Wi-Fi 5 யூஸ் பண்ணிருக்காங்க, Bluetooth 5.1 இருக்கு, 3.5mm ஜாக் முக்கியமா இருக்கு. சோ நீங்க வயர்ட் இயர்போன் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல யூஸ் பண்ண முடியும். ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். இன் கேஸ் மெமரி கார்டு போடலனா 1 TB வரையும் போட்டுக்கலாம் பாங்க. போனோட விலை 13,000 ரூபாய். மெமரி கார்டோட விலையும் கிட்டத்தட்ட அதே விலைக்கு வச்சா எவன் வாங்கி போடுவான்? இதுக்கப்புறம் பஞ்சாயத்தே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்ப்ளே பார்க்க நல்லா தானே இருக்கு, பஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல பிரைட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ், பிரைட்னஸ் 1000 nits வரையும் கொடுத்துருக்காங்க. 120 Hz வேரியபிள் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, 30 Hz to 120 Hz அப்படின்ற மாதிரி நம்ம யூசேஜுக்கு ஏத்தாப்புல மாறிக்கும். சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.72 inch. பட்
இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே, AMOLED கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் இந்த விலைக்குள்ள AMOLED கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Full HD Plus கொடுத்து 120 Hz refreshing rate கொடுத்து இது எல்லாம் பண்ணி இதுல கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு நேரத்துல தெரியாம இப்படி இந்த போன் விழுந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல பின்னாடி வந்து என்னன்றதை சொல்லிட்டேன், முன்னாடி என்னன்றதை எனக்கே சொல்லல. சோ இல்லையோ என்னமோ, அதனால வந்து அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனக்கு பிடிக்காத சைட் மவுண்டடா கொடுத்துருப்பாங்க. கூடவே IP64 ரேட்டிங் இருக்கு. டே IP ரேட்டிங் இருக்கு அப்படின்னு தண்ணியில போட்டுறாதீங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது ஏதாவது சாரல் நீரல் அடிச்சு அப்படின்னா தாங்கும். ஒரு குட்டி மினி ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதா? பிகாஸ் என்ன அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் சவுண்ட் பத்தல அப்படின்னா 100 இல்ல 200 இல்ல 300% வரை நீங்க சவுண்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் 300% சவுண்ட் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு ஃபீல் ஆகல. லவுடா இருந்துச்சு, ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கரகர ஃபீல் வந்து இருக்கு. பட் எனிவே வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரை கொடுத்து 13,000 ரூபாய்க்கு அவ்வளவுதான், 20,000 ரூபாய்க்கு அவ்வளவுதான் சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்களே, அவங்களை கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ பரவாயில்ல. இதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா அந்த OS தான். OS வந்து ஃபண்டஸ் OS 14 மேல Android 14 கொடுத்திருக்காங்க. 2 OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இது எல்லாமே அவன் பார்த்த வேலை. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பிராண்டுமே அதை ப்ராமிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். சோ இதை தாண்டி இந்த OSல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓன் டயலர் இருக்கு. சோ எந்த பஞ்சாயத்துமே இல்லாம கால் ரெக்கார்ட் போட்டுக்கலாம். அந்த சைட் பார் மெனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுலயும் இருக்கு. ஆப் ரீடைனர் இருக்கு. அதாவது ஒரு ஆப்பை ரொம்ப நேரம் பேக்ரவுண்ட்ல வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியே வேற ஆப் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு யூடியூப் வரீங்க அப்படின்னா நீங்க எந்த சேனல்ல எந்த வீடியோவை எந்த நேரத்துல பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். சோ அந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் டாஸ்க்கை பாத்தீங்க அப்படின்னா லாக் பண்ணி வைக்கும். ஏதாவது ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கு. ஆல்பம் ஏதாவது ஹைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கிற முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் கொடுத்துருப்பான். கூடவே ஹார்ட் ஆப்ஸ் இருக்கு, ப்ளோட் வாஷ் இருக்கு. என்னடி இது? உங்களை மாதிரியே எனக்கும் நிறைய நேரத்துல இப்படிதான் கடுப்பாகும். பட் ஐகோ பொறுத்தவரை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளோட் வாஷ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற முடியும். ஹார்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களால டிசேபிள் பண்ணிக்கிற முடியும். இதை பண்ணியாச்சு அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா ப்ரௌசர்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. மறுபடியும் கடுப்பாக தான் செய்யும். இதையும் உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். சோ செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களால ஆஃப் பண்ணிக்கிற முடியும். அப்ப இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது. அப்படி பார்த்தோம்னா ஓகே தான். பட் இதை கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலா கேமரா. ஏன் ஃபைனலா கேமரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்றேன், அது ஏன்றது உங்களுக்கே புரியும். இங்க பாத்தீங்கன்னா 2 கேமரா இருக்கா, சொல்ல வரதும் புரியுதா? சரி நானே சொல்றேன். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, கீழ இருக்குது பாத்தீங்க அப்படின்னா டெப்த் சென்சார், அது சும்மா லொலலாய்க்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி. சோ போட்டோஸை பொறுத்தவரை கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நேச்சுரலா ஓரளவு டீசென்டான போட்டோஸ் தான் கிடைக்குது. போர்ட்ரேட் போட்டோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோ பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 4K 30ல உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் 4K 30 கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது ஒரு பட்ஜெட் போன். யார் 4K 30ல போய் எடுக்க போறாங்கன்றது தெரியல. பட் ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். நானும் வேணா டிஃபரெண்ட் லைட்ஸ்லாம் நான் காட்டுறேன், பாத்துக்கங்க. சோ ஓவராலா கேமரா வந்து பெருசா பில்டப் பண்ற அளவுக்கு இல்ல. பெருசா இந்த பட்ஜெட்டுக்கு எதுவும் பார்க்க முடியாது. ஓகேவா இருக்கு. இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த 4K 30 வந்து ஆக்சுவலா 8GB வேரியன்ட்ல தான் எடுக்குமா. இதுல மொத்தமா 3 வேரியன்ட் இருக்கு. 4GB 6GB and 8GB. மூணுத்துக்குமே பேஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா 128GB தான். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாக்குறேன்னா இதோட பிரைஸ் தான் 13,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ பேஸ் வேரியன்ட் 4GB பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய், 6GB பாத்தீங்க அப்படின்னா 14,500 ரூபாய், and 8GB பாத்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய். கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்க்குள்ள தான் வந்திருக்கு. பட் டாப் அண்ட் அப்படி பார்க்கையில நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4 வேணா 8 வேணா 6GB பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே ரீசனபிளா இருக்கு. சோ அந்த பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து போட்டு வாங்கையில பாத்தீங்க அப்படின்னா அந்த 14,500 அப்படிலாம் இல்லாம ஒரு 13,000 அப்படின்னு ரேஞ்சுக்கு உங்களால வாங்கிக்க முடியும். இது இல்லாம அமேசான்ல இப்போ ஒரு கான்டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. 50,000 ரூபாய் வின் பண்ணலாம் அப்படின்னு. அது ஒண்ணு. அதுலயே ஒரு கூப்பன் கோடு போட்டுருக்காங்க. அதை வேணா நான் இங்க போடுறேன். அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3% வேற குறையும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. யூஸ் பண்ணி பாருங்க தேவைன்றவங்க. சரி ரைட். இப்போ மொத்தத்துல போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடியே பிரிச்சு சொல்லியாச்சு. இப்பயே ஓரளவு புரிஞ்சிருக்கும். பட் என்னோட யூஸ் கேஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேட்டரிக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பட்ஜெட்ல நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லுக்கும் பார்க்க நல்லா இருக்கு. அந்த வகையில இந்த ரீசனுக்காக சூஸ் பண்றீங்கன்றப்ப கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.